ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பில்ட் இண்டஸ்ட்ரியல் எம்பயர் ஆன் த மேஜிக்கல் காண்டினென்ட் சாப்டர் 22 தான் பார்க்க போகிறோம். 23 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் 21 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம், செக் அவுட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இதுமாரி வார் வரப்போது ஆஃபீஸ் எம்பர் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் போட்டு உடச்சிருப்பான். அதை கேட்ட மக்கள்லாம் நினைக்கிறாங்க, சீக்கிரம் இருக்கிற எல்லா லூட்டையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும், இங்கே இருக்கிற எல்லா ட்ரெஷரையும் நம்ம வந்து பாதுகாத்தாகணும், அவங்க நிறையா சம்பாதிச்சிருப்பாங்களா அதெல்லாம் பாதுகாத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்குள்ள ஒரு கேஸ் உண்டாகுது. இதே தான் பார்த்திங்கன்னா நம்ம செலினா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்தமாரி நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்களே, உண்மையை சொன்னால் மக்கள் வந்துட்டு இதுமாரி தெரிச்சு ஓட தானே ட்ரை பண்ணுவாங்க, யாருமே நம்ம பக்கம் நிற்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டயத்தில் வந்துட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாலும் சரி பண்ணலானாலும் சரி, ஆஃபீஸ் எம்பர் கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இந்திய பதட்டத்திலே தான் இருப்பாங்க. ஸோ அந்த பதட்டத்தை தான் நம்ம முதல்ல போக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். அதை எப்படி போக்க போகிறீங்க, அதான் எல்லாம் உண்மையை போட்டு உடச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய செனியில் வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த டயத்தில் தான் ஹீரோ வந்துட்டு ஒரு புது விதமான டெக்னிக்கை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் எம்பரர் வந்துட்டு இதேமாரி நம்மளை கேவலமாக திட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் முட்டாளுங்க, பணத்தை பற்றி மட்டும் தான் கவலைப்படுவானுங்க, பணம் எப்படின்னு கூட சம்பாதிக்க தெரியாது, ஆனால் பணத்தை சேமிக்கிறத பற்றி யோசிப்பானுங்க, சரியான கோழைங்கடா, முட்டா பசங்க, அவங்கெல்லாம் போகிற முன்ன பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கெட்ட வார்த்தையிலலாம் எழுதியிருக்கிறாப்புல. ஹீரோவை ஒரு லெட்டர் ரெடி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன ஆஃபீஸ் எம்பரர் நம்மளை இவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் எம்பரர் நம்பர் அப்படியே தோக்கடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறான், நம்ம வாழை சரி பண்ணால் ஈஸியாக தோக்கடிச்சிடலாம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்மளாம் சேர்ந்து வாழை பில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம், நம்ம பில் பண்ணுறோம், நம்ம தோக்கடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உற்சாகமாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பிளான்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்துட்டு ஹீரோய்க்கான டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காப்புல. எல்லா மக்களும் ஒன்று கூடி ஹீரோ வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அதேமாதிரி என்ன ஹெல்ப் வேணாலும் செய்கிறதுக்கு மக்கள் தயாராகவும் இருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு ஹீரோ வந்துட்டு பிட்டை போட்டிருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ பேச தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான், எப்படா அதை தோக்கடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல மேடு கேட்குறாங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, போகிற போக்கு பார்த்தா ஆஃபீஸ் எம்பர் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க மேடு. ஆமாம், நான் சொன்னது முக்கால்வாசி பொய் தான், நம்ம ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகிட்டே தான் போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் எவாக்குவேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன், முதல்ல குழந்தைகளும் அப்புறம் பெண்களும் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. மெய்டு இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கு வந்துட்டு யார் மெயினாக வந்துட்டு தலைமை தாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேல்கம் தான், அதாவது மேஜிக் அசோசியேஷன் தான் பெரிய லெவலில் தலைமை தாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்றான். இதுக்கப்புறம் ஹீரோ ஒன்று படிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று அவன் கண்ணில் தென்படுது. இதேமாரி டார்க் ஆயில் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. ஆமாம், இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு, இது என்னென்னு உனக்கு தெரியுமா, இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த விச்சஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது சூனியெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்க பார்த்திங்கன்னா இந்த டார்க் ஆயிலை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் எரிப்பாங்க, அதாவது இந்த பலியெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோக்கு இதை வச்சுட்டு புரிஞ்சிருது, ஓகே இவங்க டார்க் ஆயில்னு சொல்கிறது நம்ம ஊர் பெட்ரோலியம் தான், இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இதை டார்க்கு இதை பற்றின ஸ்பெஷல் மென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணுறதை பார்த்தாலே தெரியுது இது வந்துட்டு நிறையக்கூடிய எரியக்கூடியது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது. இது வந்துட்டு ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம், இது ரொம்ப கிடைக்கிறது அரிதானது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோக்கு புரிஞ்சிருது. சீக்கிரம் அந்த டார்க் ஆயிலை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்கிறான். இது யாரோட இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ட்ரிக்கோட இடத்துல தான் இருக்குது. ஸோ எல்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா நிறைய சம்பாரிச்சு வச்சிருந்தால, ஸோ அதில் அந்த டார்க் ஆயிலே சைடில் எடுத்து வச்சுருக்கான், வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோ வந்து கேட்குறான், அந்த டார்க் ஆயில் இருக்கிறத எனக்கு காமிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சோல்ஜருக்கு சொல்கிறாங்க. அதேமாரி ஹீரோ ஒரு வார்னிங் கொடுக்குறான், எக்காரத்தை கொண்டும் அது பக்கத்தில் ஃபயரை கொண்டு போய் நீட்டிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ அவங்களும் நீட்டலை, எதுக்காக நீட்ட வேண்டான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு சோல்ஜருக்கு ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் ஹீரோ பார்க்குறான், அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஷர் இருக்குது, ஸோ இதை வச்சுட்டு நம்ம டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாமே, இவ்வளோ வந்துட்டு எல்ட்ரிக்கு ஆட்டையை போட்டிருக்கானா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ஆயில் சப்ஸ்டன்ஸை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்தோன்னே இதான் டார்க் ஆயிலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணால் அது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பெட்ரோலியம். ஸோ ஹீரோ வந்துட்டு ஃபைனலாக முடிவு பண்ணிடுறான், இதை வச்சு போரில் ஜெயிச்சிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு முடிவு பண்ணுறாப்புல. இப்போ ஆஃபீஸ் எம்பரோட மிலிட்ரி கேம்ப் தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவன் கேம்ப் போட்டிருக்காங்க, டெலப்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணி ஃபைனலாக இங்கே வந்துட்டு அந்த 2 பேர் வந்துடுறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இதேமாரி நம்ம திட்டத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆஃபீஸ் எம்பரர் நம்ம கேஸ்டில் இருக்கார்ல, இவர் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்டில்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஃபீஸ் எம்பரோடைய டியூக்கு. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு அவர் வந்து
சொல்கிறாரு, நீங்கள் தோப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் 3 நாளில் தோப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு எல்ட்ரிக் வந்து சொல்கிறான், அவன் ஃபர்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணாங்க, ஸோ அதனால தான் அந்த வால் வந்து உடஞ்சிருச்சு, ஸோ அதனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓ, இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்துட்டு ஹீரோ ரொம்ப மொக்கையானவன், அவன் ஈஸியாக வந்து தோற்று போயிடுவான்னு சொல்லிட்டு ஃபர்பிடன் யூஸர்லாம் அமுச்சு வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஆஃபீஸ் எம்பரர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்வின் ஃபேமிலியை சேர்ந்தவன் இருக்கான்ல, அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். இதேமாரி ஃபர்பிடன் யூஸர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி மேக்ஸிமம் ஸ்பெல்லை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த் கணக்கில் தேவைப்படும். ஸோ நம்ம சீக்கிரமாக அட்டாக் பண்ணாங்களா அவங்களால ஃபர்பிடன் ஸ்பெல்லை யூஸ் பண்ண முடியாது, இதான் கரெக்ட் டைம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் ஆஃபீஸ் எம்பரர் கேஸ்டில் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சீக்கிரம் என்ன தெரியுமா பண்ணுற, நம்மளோட எம்பரருக்கு போயிட்டு இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. எதுக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே அந்த பிளானை போட்டோம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாதிப்போம்னு சொல்லும் போது தான் நம்மளுடைய ஆஃபீஸ் எம்பரர் கேஸ்டில் இருக்கார்ல, அவர் வந்து என்ன தெரியுமா பண்ணுறாரு, இப்போ வந்துட்டு ஒரு லெட்டரை தூக்கி போடுறாரு. அவர் தூக்கி போட்டுட்டு அதில் இருக்கிறத படித்து அதில் இருக்கிற வளவலான்னு இருக்கும். சிம்பிளாக என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, இந்த ட்வின் ஃபேமிலி இவன் சேர்ந்தவனால தான் இந்த இவ்வளோ பெரிய வாரம் ஆரம்பிச்சது, ஸோ பீஸ் கிடைக்கணும்னா இவனை சீக்கிரம் வந்துட்டு கைது பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ்டில் வந்து துரோகம் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கத்துறான், நம்ம 2 பேரும் சேர்ந்தான பிளான் போட்டோம், எதுக்கு நீ மட்டும் இப்படி இருக்க, போடா ஜெயிலுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சோல்ஜர்ஸ்லாம் கூப்பிட்டு இவனை ஈஸியாக பிடிச்சி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் யார் இருக்கானா, எல்ட்ரிக் தான் இருக்கான். ஸோ எல்ட்ரிக் என்ன பண்ணுறனே தெரில. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ்டில் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு, சரி நீ எனக்கு என்ன ஆஃபர் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்லேண்ட் சிட்டியில் இருக்க சீக்ரெட் ஏரியாலாம் தெரியும், அங்கே இருக்க ட்ரெஷர்லாம் தெரியும், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் எம்பரர் வளர்கிறதுக்கு நான் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இந்த டீல் அவருக்குமே பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திரல்லேண்டோடைய சிட்டியோட மெயின் காலை தான் காமிக்கிறாங்க. இங்கே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட அக்கா, அவங்க பேர் வந்துட்டு பிரைசியா, ஓகேவா. ஸோ பிரைசியா அவருடைய மெய்டு வந்துட்டு சொல்கிறாங்க, இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெயினோடைய மெய்டு லியா வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அந்த பையனை பார்த்தே ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. அந்த மெய்டும் அந்த லெட்டர்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நம்மளுடைய ப்ரைஸியாக இருக்காங்களே அதை படித்து பார்க்குறாங்க, நல்ல விதமாக தான் இருக்குன்னு படித்து பார்த்தா தெரியுது, ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ என்ன தெரியுமா பண்ணுறீங்க, வெசல்டான் ஹோல்கர் கூப்பிடுங்க, இங்கே அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெய்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ வெசல்டான் ஹோல்கரையும் கூப்பிட்டுறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நம்மளோட பிரஜையை வந்து சொல்கிறாங்க, என்னப்பா உன் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்துட்டு ரெபல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, இது நாங்கள் ரெபல் பண்ணுறோமா, எங்களுக்கு அந்த ஐடியா கூட கிடையாதுங்க, நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கேன்வாலாம் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க, அதனால தான் எங்களுக்கு ட்ரேடிங் நல்லாவே போகுது, எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். அப்புறம் இது என்னது, என்னுடைய என்னோட தம்பியோட மெய்டு வந்து எழுதியிருக்காங்க, லியா மெய்டு அவங்க பேர், ஸோ இது என்னென்னு படித்து போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வளவலாம் எழுதியிருக்காங்க. சிம்பிளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ட்ரிக் இருக்கான்ல, எல்ட்ரிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எம்பரரில் சேர்ந்துட்டான். எல்ட்ரிக் வந்துட்டு ஏற்கனவே துரோகம் பண்ணவன். எல்ட்ரிக் கூட சேர்ந்தவன் தான் பார்த்தீங்கன்னா கைசர் வெல்கோர். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இவனுடைய தம்பி, ஓகேவா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எது என் தம்பி வந்துட்டு ஆஃபீஸ் எம்பரோட சேர்ந்துட்டு இதேமாரி ரெயினை எடுத்துக்கிட்டு நிற்கிறானா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய லியா மெய்டு வந்து எழுதியிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்மளுடைய பிரஷியா வந்து கேட்குறாங்க, இதுக்கு என்ன நீ பதில் சொல்ல போகிற, நான் இப்போ வந்துட்டு நம்மளுடைய வெல்கர் வந்துட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான், இதேமாரி என் தம்பிக்கு ஏற்கனவே நான் வந்து லெட்டர் எழுதியிருந்தாங்க, இதேமாரி வந்துட்டு ரெயினை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பல மாதத்துக்கு முன்னாடி எழுதிட்டேன், அவன் கண்டுக்காதுக்கெல்லாம் நான் என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றான். இதுக்கப்புறம் பிரஷியா புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே உண்மையை தான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், எங்களோட லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பிரஷியா வந்து கேட்குறாங்க, சரி சான்ஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வெல்கர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னுடைய ஒரே பொண்ணான ரோசியாவை வந்துட்டு உங்களுடைய தம்பி இருக்காங்கல்ல அவங்களோட போரில் கலந்துக்க சொல்கிறேன், ஆஃபீஸ் எம்பரருக்கு எதிர்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட ஒரே பொண்ணுப்பா, இது உனக்கு ஓகேவா, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனை நைட் ட்ரைனிங்கே முழுசாக முடிக்கல, ஆனால் அவன் நல்ல பொசிஷனில் தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவள்கிட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களோட லாயல்ட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை எனக்கு கொடுங்க, அதுக்காக என் பொண்ணை அனுப்பி வைக்கிறேனே அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிஷியா வந்துட்டு அவங்களோட மெய்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இதேமாரி ரோஷியா வந்துட்டு என் தம்பிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருந்தால் ரோஷியாவை சீக்கிரம் போட்டு தள்ளிடுங்க, அதுக்காக ஒரு மேட்ச் அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஷியாவை கண்காணிக்க எப்போதும் ஒரு ஆள் இருப்பாங்க, ஹீரோக்கு எப்போ துரோகம் பண்ணுறான்னு தெரிஞ்சவொடனே போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அடுத்த பிளானாக போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்லேண்ட் சிட்டியை காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எம்பரருடைய ஹெட் வந்துடுறாரு, அதாவது டியூக்கு. ஸோ அவர் வந்துட்டு பார்க்குறாரு, ஓ இது ஆஃபீஸ் எம்பரரா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் எம்பரர் கேட்குறாரு, இது ஏதோ வால்லாம் உடஞ்சிருக்கு, நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப நம்ம எல்ட்ரிக்கு வந்து சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இதை
இவ்வளோ ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு வந்துட்டு மேஜஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ்டில் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். எது மேஜஸ் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த நேரத்தில் எல்ட்ரிக் வந்துட்டு நினைக்கிறான், எதுக்கு இவர் சிரிக்கிறாரு, ஆமாம் நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க, அந்த வால் மட்டும் இல்லைன்னா நம்ம ஈஸியாக போயிட்டு அட்டாக் பண்ணிடலாமே அப்படின்னு நம்மளுடைய வந்துட்டு எல்ட்ரிக் வந்து சொல்கிறான். அந்த நேரத்தில் கெய்சர் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, சாரி கெய்சர்னே வருது, நம்மளோட கேஸ்டில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த இடத்த பாடுறா, இங்கே இருக்கிற ஒரே ஒரு ரிவர் தான் இருக்குது, ரிவரை தாண்டினா வாலை ஈஸியாக நம்ம வந்துட்டு தோக்கடிச்சிட்டோம்னாலே போதும், எப்படி பார்த்தாலும் உள்ளே போயிட்டு ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஆனால் என்ன, வாலை தோக்கடிக்கிறப்ப 2 பேர் வந்துட்டு முக்கியமாக செயல்படுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வில் வீரர்கள் வந்துட்டு அவங்களோட ஏரோஸ் எல்லாம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஜஸ் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேஜஸ் எல்லாம் வால் உருக்கில் பிஸியாக இருந்தனால அவங்களோட எனர்ஜிலாம் மொத்தமாக ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வில் வீரர்கள் தான் இருப்பாங்க, அவங்க ஏரோவை மட்டும் தான் விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஷீல்டு வச்சு ஈஸியாக தடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்ட்ரிக்கோ சேர்ந்து பாராட்டுறான், அங்கே இருக்கவங்கள பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, இதேமாரி நம்ம சோல்ஜர்ஸை இங்கே இருக்க அந்த ஐலண்ட் சிட்டி மொத்தத்துலேயும் நம்ம சுற்றி வளைச்சலாம், இங்கே இருக்க மொத்த ஏரியாவே நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஆஃபீஸ் எம்பரர் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆக்சுவலாக எம்பரர்னே வருது, ஆஃபீஸ் எம்பரர் டியூக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு, அதாவது கேஸ்டில், ஸோ எதுக்கு வந்துட்டு நீ இப்படி சொல்கிற, இதேமாரி சுற்றி வளைச்சிட்டு போகிறதெல்லாம் என்றைக்கு நடந்த காரியம், நம்ம எத்தனை நாள் ஆகும், ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம், நேரடியாக போய் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவர் வந்து சொல்கிறாரு, இது நேரடியாக அட்டாக் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, சுற்றி வளைச்சோம்னா நம்ம கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனால் நம்ம வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த டயத்தில் வந்துட்டு கைசில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், அது எதுக்கு, நம்மள தான் புது ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாரம் முன்ன பண்ண கூட பார்த்தது கிடையாது, ஸோ அவங்களுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நேரடியாக அட்டாக் பண்ணலாங்கிறதான் இங்கே போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு மேஜை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு வார் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசுவாங்க, யார் சரண்டர் ஆகிறாங்களா இல்லையா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பேச்சுவார்த்தையில் முடிச்சிட்டோம்னா இந்த மொத்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை மேக்ஸிமம் நடத்துவாங்க, அது எப்போதும் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு 5 கேரக்டருக்கு வந்துட்டு இது கொடுக்கணும், எப்படி சொல்கிறதுனா ப்ரொமோஷனாட்டம் கொடுக்கணும் அந்த ஸ்கில்லு. ஸோ அந்த ஸ்கில்லு பார்த்திங்கன்னா டேலண்டான ஆளுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அதுவும் அந்த ஸ்கில்லு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி ஆட்களை நம்ம எங்கே கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்ருக்கான். இதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் ஆகுது, இந்த ஸ்கில்லு நானும் ஒருத்தர் கூட செலக்ட் பண்ணலையே அப்படின்னு ஹீரோ வருத்தப்பட்டுருக்கான். இதுக்கப்புறம் மெய்டு வந்து சொல்கிறாங்க, இதேமாரி நம்மளுடைய ஆஃபீஸ் எம்பரரோட டியூக்கு வந்துட்டு கேஸ்டில் வந்திருக்காரு, ஸோ அவங்கள நீங்கள் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவாக போகிறான், சரி போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறான், ஆமாம் இந்த முட்டாப்பையில் நீங்கள் இந்த கிராண்ட் டியூ கேஸ்டில்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க அவனோட சோல்ஜர்ஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம மேடு சொல்கிறாங்க, ஆமாம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு மேடு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய கேஸில் சொல்கிறான், உங்கள் அப்பாவே பார்த்தீங்கன்னா எனக்கு மரியாதை கொடுத்தாண்டா பேசுவார், ஆனால் பொடி பையனி எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோ சொல்கிறான், சரி என்னையா உனக்கு வேணும், வேற ஒன்றும் இல்லை, நீ சரண்டர் ஆகிட்டினா எனக்கு ரொம்ப நல்லதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரண்டர் ஆக முடியாது, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ என்கிட்ட சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதோடைய இந்த சாப்டர் முடியுது. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.